இன்றைய வேத வாசிப்பு ஏசாயா 1 அதிகாரம் 10 முதல் 18 வரை. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கோமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு ஆரோசிக்கமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்பொழுது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவெறுப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்யும்படிக்கும் நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவரேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பச்சை போல் ஆகும். இன்றைய நற்செய்தி. தேவன் கரைகளை கழுவுகிறார். நாம் குடிப்பும் பானங்கள் சிந்தி கரைப்படியும் நம்முடைய துணியானது அதுவாகவே தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டால் எப்படி இருக்கும்? பிபிசி செய்தியின்படி ஸ்டீன் ஆய்வாளர்களின் துணியின் மீது பூசப்படும் ஒரு விதமான பூச்சை கண்டுபிடித்தனர். புற ஊதா விளக்குகளின் காண்பிக்கும் பொழுது பருத்தி உடைகள் கரைகளையும் துர்நாற்றத்தையும் தானே சுத்திகரித்துக் கொள்ளுமாம். தானே சுத்திகரித்துக் கொள்ளும் துணிகளின் பாதிப்புகள் உங்களுக்கு தெரிகிறதா? தானே சுத்திகரித்துக் கொள்ளும் மேற்பூச்சி கரைகளுக்கு வேண்டுமானால் பொருந்தலாம். ஆனால் கரைப்படிந்த உள்ளத்தை தேவனால் மட்டுமே சுத்திகரிக்க முடியும். பண்டைய யூதேயா ஜனங்கள் கரை படிந்தவர்களாய் விக்கிரக ஆராதனைக்கு தங்களை உட்படுத்தி தேவனுக்கு புற முதுகை காட்டினதினால் தேவன் அவர்கள் மீது கோபம் கொள்ளுகிறார். அத்துடன் அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு பலிகளை செலுத்தி தூபம் காட்டி பல்வேறு ஜபங்களை ஏறெடுத்து சபை கூடி வருதலையும் ஆசரித்து நிலைமையை இன்னும் மோசமாக்குகின்றனர். அதற்கு தீர்வு அவர்கள் தங்கள் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி தங்கள் உள்ளத்தில் இருக்கும் பாவ கரைகளை பரிசுத்தமும் அன்புமான தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அவருடைய கிருபை அவைகளை சுத்திகரிக்கும். அவைகள் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். நாம் பாவம் செய்யும் பொழுது அது தானாகவே தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாது. மனம் திரும்புதலின் இருதயத்தோடும் தாழ்மையோடும் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டு அவற்றை சுத்திகரிக்கும் தேவனுடைய பரிசுத்த ஒளியினிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அவைகளில் இருந்து விடுபட்டு தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கும் வல்லமை கொண்ட ஒரே தேவன் நமக்கு மன்னிப்பை அருளி அவரோடு ஒப்புரவாக்கும்படி செய்வார்.